அஸ்லாமு அலைக்கும். உலகின் மிகப் பழமையான பல்கலைக்கழகம் எது என்று கேட்டால் ஆக்ஸ்போர்டு அல்லது கேம்பிரிட்ஜ் என்றுதான் நம்மில் பலர் நினைப்போம். ஆனால் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண் ஒரு மாபெரும் கல்விக்கூடத்தை உருவாக்கினார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர்தான் பாத்திமா. ஆண்டு 759 அவர் விதைத்த விதைதான் இன்று உலகின் மிகப் பழமையான இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் பல்கலைக்கழகமாக கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. பாத்திமா துனிசியாவின் கைரவான் நகரில் பிறந்தார். ஒரு செல்வந்த வணிக குடும்பத்தில் பிறந்த அவர் தனது குடும்பத்துடன் மொராக்கோவின் பஃப்ஸ் நகருக்கு குடிபெயர்ந்தார். துரதிர்ஷ்டவசமாக குறுகிய காலத்திலேயே அவரது தந்தை, கணவர் மற்றும் சகோதரர் என அனைவரும் இயற்கை ஏதினர். கை நிறைய சொத்துக்கள் இருந்தும் ஆடம்பரமாக வாழ நினைக்காமல் அந்த பணத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்த பாத்திமா முடிவு செய்தார். பாத்திமா ஒரு நிலத்தை வாங்கி அங்கு அல் கர்வியின் என்ற மசூதியை கட்டத் தொடங்கினார். இது வெறும் வழிபாட்டுத் தளம் மட்டுமல்ல, அறிவை வளர்க்கும் இடமாகவும் இருக்க வேண்டும் என அவர் விரும்பினார். இந்த கட்டுமான பணி சுமார் 18 ஆண்டுகள் நீடித்தது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த புனித பணி முடியும் வரை பாத்திமா ஒவ்வொரு நாளும் நோன்பு இருந்தார். கட்டுமான பணிகளுக்கு தேவையான கற்கள் மற்றும் மண்ணை கூட அந்த நிலத்திலிருந்தே தோண்டி எடுத்தார். பிறருடைய பொருளை பயன்படுத்தக்கூடாது என்பதில் அவர் அவ்வளவு உறுதியாக இருந்தார். விரைவிலேயே இந்த இடம் உலகின் மிகச்சிறந்த அறிஞர்களை ஈர்க்கும் கல்வி மையமாக மாறியது. குரான் மட்டுமல்லாமல் கணிதம், மருத்துவம், வானியல் மற்றும் இசை என பல துறைகள் இங்கு கற்பிக்கப்பட்டன. ஐரோப்பாவிற்கு அரபு எண்களை அறிமுகப்படுத்திய போப் 2ஆம் சில்வெஸ்டர் கூட இங்குதான் பயின்றார் என்று கூறப்படுகிறது. இன்றைய நவீன பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் பட்டயங்கள் மற்றும் இருக்கை போன்ற முறைகளுக்கு அல் கர்வியின் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது. கிபி 880 பாத்திமா இயற்கை ஏதினார். ஆனால் அவர் உருவாக்கிய இந்த பல்கலைக்கழகம் 1100 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் மாணவர்களுக்கு கல்வி வழங்கி வருகிறது. ஒரு தனி மனித பெண்ணின் உறுதியும் கல்வியின் மீதான காதலும் உலகையே எப்படி மாற்றும் என்பதற்கு பாத்திமா அல் பஹரி ஒரு சிறந்த உதாரணம். அறிவுக்காக தன்னிடம் இருந்த அனைத்தையும் அர்ப்பணித்த அந்த பல்கலைக்கழகங்களின் தாயை நாம் போற்றுவோம். இதைப்போல் இன்னொரு காணொளியில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.